சாந்தி. நாம் தந்தையிடமிருந்து எல்லையற்ற கல்வியை கற்கின்ற ஆத்மா. நாம் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நாம் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டிருக்கும் ஆத்மா. நாம் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் நம்முடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். இப்பொழுது வீடு நெருக்கத்தில் இருக்கின்றது. நாம் முயற்சி செய்து கர்மாதி நிலையை அடைகின்றோம். தந்தை இப்பொழுது நமக்கு வீட்டின் நினைவை ஏற்படுத்துகின்றார். நாம் அழைத்ததால் தந்தையும் வந்திருக்கின்றார். ஆஹா, இப்பொழுது நாம் முக்திதாமத்திற்கு செல்ல வேண்டும். நம்மை அழைத்துச் செல்வதற்கு தந்தை வந்திருக்கின்றார். அதனால் நாம் அவசியம் தூய்மையாக வேண்டும். தந்தையின் நினைவு மூலமாக நமக்கு மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. எந்த தந்தை நம்மை அரைக்கல்பத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்கிறாரோ அவரை நாம் நினைவு செய்கின்றோம். லட்சுமி நாராயணன் போன்று ஆவதற்காக ஒன்று நாம் தூய்மையாகின்றோம், மேலும் நடத்தைகளை மாற்றிக்கொள்கின்றோம். இப்போது நாம் அனைத்து பூதங்கள் மீதும் வெற்றி அடைகின்றோம். தந்தை எதுவரை இருப்பாரோ அதுவரை நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். படிப்பு மிகவும் எளிதாகும். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டோம். இது பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு அதிக உதவி செய்கின்றது. பிரம்மாவின் மூலம் தேவி தேவதா தர்மம் உருவாகின்றது. தந்தை வருவதே புருஷோத்தம சங்கமகத்தில். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். ஆத்மாக்களாகிய நமக்கு ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் ஆஸ்தி அடைவதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பதித்த உலகத்திலிருந்து பாவன உலகிற்கு அழைத்துச் செல்லவே தந்தை வந்திருக்கின்றார். இந்த விளையாட்டு 5000 ஆண்டிற்கானதாகும். நாம் எந்த வகையில் கல்பத்திற்கு முன்பு செய்திருந்தோமோ அதன்படிதான் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. இது பாடசாலையான ராஜயோக படிப்பாகும். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம்.
பிறகு நாம் இங்கே நடிப்பு நடிப்பதற்காகத்தான் வரவேண்டியதாக இருக்கின்றது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு நடிப்பு நடிக்கின்றது. இது அழிவற்ற நாடகமாகும். ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். நாம் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருந்தோம். பிறகு எல்லையற்ற புத்தி நமக்கு கிடைத்துவிட்டது. அந்த படிப்பு எல்லைக்குட்பட்ட படிப்பு. இது எல்லையற்றது. 21 பிறவிகளுக்கு துளியளவும் நாம் துக்கம் அடைய முடியாது. தந்தை ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார். இந்த எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற தந்தைதான் கற்பிக்கின்றார். தந்தை நம்மை முயற்சி செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். மூல விஷயமே நினைவு யாத்திரையாகும். நம் தலை மீது பாவத்தின் சுமைகள் அதிகமாக இருக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது பாவங்கள் அழிந்து விடுகின்றது. இது ஆன்மீக யாத்திரையாகும். நாம் முயற்சி செய்வதன் மூலம் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டு விடுகின்றது. அமிர்த வேளை முதல் இரவு வரை நமது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வந்து, ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றோம். பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருப்பதால் நாம் மற்றவர்களையும் பாக்கியசாலியாக ஆக்குகின்றோம். பிராமணனில் சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆவார். பிராமணரின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுவோம். பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத ஒன்றாகும். சரீரம் விட்டு செல்லலாம், ஆனால் மகிழ்ச்சி நம்மை விட்டு செல்ல முடியாது. நரனிலிருந்து நாராயணன் பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடத்தில் எல்லையற்ற கல்வியை கற்று நாம் மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றோம். தனக்கு சமமாக்கும் சேவையை நாம் செய்கின்றோம். பேராசை, பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். நமது நடத்தைகளை அந்த அளவிற்கு வெளிப்படைய செய்கின்றோம். ஏதாவது உள்ளுக்குள் எந்தவிதமான பூதங்களும் பிரவேசமாகி விடாதபடிக்கு பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆத்மா நாம். மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு
அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டிருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.